வணக்கம் அன்பு மக்களே. உங்கள் ஏரியா ப்ரைவேட் ஸ்கூல் எல்கேஜி சேர்ப்பதற்கே எல்ஐசி பாலிசி போடுற அளவுக்கு ஃபீஸ் கேட்குறாங்களா? கவலைப்படாதீங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமா இல்லை சொத்தை விற்கணுமா என்கிற மனநிலை இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. தீராத கவலைகளை தீர்ப்பதற்கு இப்போது ஒரு எண்டு கார்டு போட்டார் நம்ம சிஎம் விஜய். நம்ம சிஎம் விஜய் இப்போது கல்வித்துறைக்கு ஒரு மாசான செக் வச்சுருக்காரு. இது சாதாரண செக் இல்லை, ஒரு தரமான பொலிட்டிக்கல் ஆக்ஷன். அரசு நிர்ணயிச்ச கட்டணத்தை விட டபுளாக வாங்கி பெற்றோர்களோட வயிற்றுல அடிக்கிற ஸ்கூலுக்கு இனிமே இங்கு இடம் கிடையாது. கல்வித்துறையில் நடக்கிற அநியாயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவர் எடுத்திருக்க அந்த அதிரடி நடவடிக்கை என்னன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. இப்போ அந்த அதிரடி உத்தரவு என்ன? அதுல என்னென்ன விதிமுறைகள் இருக்கு? வாங்க முழு விவரத்துக்குள்ள போகலாம். தனியார் பள்ளிகளோட கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்தி கல்வித்துறையில வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர முதல்வர் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. அதன்படி ஜூன் 5ஆம் தேதிக்குள் எல்லா தனியார் பள்ளிகளும் தங்களோட கட்டண விவரங்களை பொதுமக்கள் பார்க்குற மாதிரி நோட்டீஸ் போர்ட்டுல வெளியிடணும். இப்போ இந்த உத்தரவுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல, இது எல்லா பள்ளிகளுக்கும் பொருந்தும். நீங்க பெரிய மெட்ரிகுலேஷன் பள்ளியா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இ பள்ளியா இருந்தாலும் சரி, அரசு நிர்ணயிச்ச கட்டண விவரங்களை மறைக்காம வெளியிடணும். அடுத்தது, ஜூன் 5ஆம் தேதிக்குள் பள்ளியோட நோட்டீஸ் போர்ட்டிலையும் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டிலையும் கட்டண விவரங்களை வெளியிடணும். ஆனா நண்பர்களே, சும்மா போர்ட்டில எழுதி மாட்டி வச்சுட்டு ஏமாத்த முடியாது. அப்படி கட்டண விவரங்கள் வெளியிடப்பட்டதுக்கான ஆதாரமாக போட்டோ எடுத்து ஜூன் 10ஆம் தேதிக்குள் சென்னை அலுவலகத்துக்கு ரிப்போர்ட் அனுப்பணும்னு அதிகாரிகளுக்கும் டெட்லைன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது, உத்தரவு போட்டதோட வேலை முடிஞ்சிடல. அது சரியா பின்பற்றப்படுதான்னும் கண்காணிக்கப்பட போகுது. ஆனா நண்பர்களே, இந்த விஷயத்துலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு புதிய பள்ளி ஆரம்பிக்கணும்னாலோ இல்ல பள்ளியோட அனுமதியை புதுப்பிக்கணும்னாலோ பல சிக்கல்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால ஏற்பட்ட கூடுதல் செலவுகளை ஈடுகட்ட சில பள்ளிகள் கட்டணத்தை உயர்த்துறாங்கன்னு பலரும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ புதிய நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டதால கல்வித்துறையில வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பள்ளிகளுக்கும் தேவையில்லாத அழுத்தங்கள் குறையும், பெற்றோர்களுக்கும் கட்டண விவரங்கள் தெளிவாக தெரிய வரும். அது மட்டுமில்லாம பள்ளிகள் வசூலிக்குற கட்டணத்தை பொதுமக்கள் நேரடியாக பார்க்க முடியும் என்பதால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுறதா என்பதையும் எளிதாக கண்காணிக்க முடியும். மொத்தத்துல பார்த்தா இந்த நடவடிக்கை பள்ளிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்று பலர் நம்புறாங்க. நண்பர்களே, ஒரு நல்ல ஆட்சி அப்படின்னா வெறும் சட்டங்களை மட்டும் கொண்டு வரது இல்ல. அந்த சட்டம் சரியா நடைமுறைப்படுத்தப்படுதான்னு உறுதி செய்வதுதான் முக்கியம். அதனால்தான் இந்த நடவடிக்கை பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. கல்வித்துறையில வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருகிற இந்த முயற்சி பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இனி பள்ளிகள் வசூலிக்குற கட்டண விவரங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வரப்போறதால தேவையில்லாத குழப்பங்களும் குறைய வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல பார்த்தா கல்வித்துறையில ஒரு முக்கியமான மாற்றத்துக்கான தொடக்கமாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தனியார் பள்ளிகளோட கட்டண விவரங்களை கட்டாயமா வெளியிடணும்னு எடுத்த இந்த முடிவு சரியானதா? இதனால் கட்டண கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி அரசியல் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த முக்கிய தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திப்போம்.